கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளுக்கு பிதாவாகிய யாவேயின் தேவனால் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது நாம் பார்க்க இருக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இயேசுவே சத்திய வழி நித்திய வாழ்வு. இப்போ இதை குறித்து நம்ம நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கனாக்கா, பைபிளை முதல்ல படிக்கிறதுக்கு முக்கியமாக இந்த 4 சுவிசேஷங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்துதல் படிக்கும்போது தான் முழுமையான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த சுவிசேஷம் முன்னாடி பைபிளில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம கருத்தாய்வாக கொண்டு அதை பைபிளை ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம இந்த ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்துக்கு மூலமாக தான் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு, உயிர்த்தெழுதல், இன்னும் ஏராளமான விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. அப்போது இந்த 4 சுவிசேஷங்களில் பதிவு செஞ்ச விஷயங்கள் என்ன, அப்போது இதை நம்ம சரியான புரிதல் எப்படி இதை கொள்ளலாம் அப்படின்றத பற்றி ஒரு 139 140 கிட்ட உள்ள விவர விஷயங்களை சுருக்கமாக நம்ம கருத்தாய்வாக இதை புரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்திங்கனாக்கா இதை குறித்து ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கலாம், 3/4 மணி நேரம் இருக்கலாம், இல்லைனா 20 நிமிஷம் இருக்கலாம், 1 மணி நேரம் கூட இருக்கலாம். ஏன்னா அதனுடைய சப்ஜெக்டை பொறுத்து தான் டைமிங் கூட குறையும். அதனால் இதை நீங்கள் நன்காக புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நாம் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை சார்ந்த பைபிள் முழுக்க எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம நிறைய பைபிள் ஆரம்ப விஷயத்துலேருந்து இடையில சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தீர்க்க தரிசனங்கள், இப்படி எல்லாமே நம்ம முடிந்த வரைக்கும் தெரிந்து கொள்ளணும். இந்த சுவிசேஷத்தின் மைய கருத்தில் இருந்து தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது. அப்போது பைபிளை என்றாவது நம்ம நல்லா வாசிச்சிருக்கிறோமா? அது தனி சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பு. இதுவரை வேறெந்த புத்தகமும் இதைப்போல் பரவலான விநியோகிக்கப்படவும் இல்லை. பைபிளின் செய்தி ஆறுதல் தருகிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது, வாழ்க்கைக்கு அருமையான ஆலோசனை தருகிறது. இதை எல்லா கலாச்சாரத்தினரும் ஆமோதிக்கிறார்கள். ஆனால் இன்று அநேகர் பைபிளை பற்றி ஓரளவு தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, பைபிளை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படலாம். உங்களுக்காகவே பைபிள் உள்ள விஷயங்களை மிக முக்கியமாக தொகுத்து வழங்கப்பட உள்ளோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பைபிளை வாசிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு அதை பற்றி சில விஷயங்களை அறிந்து கொள்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பைபிள் பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் 66 புத்தகம் உள்ளதுன்றதும் நமக்கு தெரியும். முதல் புத்தகத்தின் பெயர் ஆதியாகமம், 2ஆம் புத்தகத்தின் பெயர் வெளிப்படுத்துதல், அதாவது கடைசி புத்தகம். அப்போது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? இதை மைய கருத்தை வச்சு தான். அப்போது சரி, பைபிள் அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட யாராவது கேட்டாக்கா, நாம் அது சரியான புரிதல் சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு, அதாவது சுமார் 40 மனிதர்களால் பைபிள் எழுதப்பட்டது என்பதையும் நாம் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஏறக்குறைய 1600 வருடங்கள்லேருந்து 1700 வருடங்கள காலப்பகுதியாக எழுதினார்கள். ஆனால் அவர்களில் யாருமே தங்கள் பைபிளில் ஆசிரியர் என்று சொல்லி கொள்ளவில்லை. இதிலிருந்து ஒரு உண்மை நமக்கு நல்லா தெரியுது. வேத வாக்கியங்கள் எல்லாம் கடவுளுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றன. பைபிள் எழுதியவர்களில் ஒருவரே இதை சொன்னார். அதை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவையாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போது இந்த பைபிளில் இருக்கிற யாவே ஆவி என் மூலம்
பேசினது, அவருடைய வார்த்தை என் நாவிலே ஒலித்தது என்று மற்றொரு எழுத்தாளரும் சொல்கிறார். அதையும் நம்ம வாசிக்கலாம். அவர் யாருன்னா, நம்ம கேள்விப்பட்டவர், நமக்கு நல்லா தெரிஞ்சவரும் கூட, தாவீது ராஜா. அப்போது 2 சாமுவேல் 23:2 ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார், அவரது வார்த்தை என் நாவிலே ஒலித்தது. பார்த்தீங்களா? அப்போது உன்னத ஆட்சியாளராகிய யாவே தேவன்தான் பைபிளின் ஆசிரியர் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. அப்போது பைபிள் தம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், பைபிளில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் யாவே கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என கடவுள் விரும்புகிறார் என்றும் அவர்கள் எழுதினார்கள் இல்லையா? பைபிளை புரிந்து கொள்ள அதன் மையப்பொருளை அறிந்திருப்பது மிக மிக அவசியம். மனிதர்களை ஆளும் உரிமை கடவுளுக்கே இருக்கிறது என்பதை, அதாவது பரலோக அரசாங்கத்தின் மூலம் நிரூபிப்பதே பைபிளின் மையப்பொருள். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை இந்த முழு சாரம்சமும், அதாவது இழையோடு இழையாக என்பதை பின்வரும் விவரங்களோடு நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது பைபிளில் சில தகவல்கள் பார்த்திங்கனாக்கா, கிமு 500க்கும் மேற்பட்ட ஒரு கிபின் 98க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில், அதாவது சுமார் 1600லேருந்து 1700க்குள்ளாக, அதாவது 1700 வருட காலப்பகுதியில் பைபிள் எழுதப்பட்டது என்பது நம்ம ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். அப்போது பார்த்திங்கனாக்கா, முதல் பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள், எபிரேய வேதகமும் அல்லது பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான பகுதிகள் எபிரேய மொழியிலும் சில பகுதிகள் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது என்பதை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்போம். கடைசியாக முக்கியமாக கவனிங்க, 27 புத்தகங்கள் கிறிஸ்துவ கிரேக்க வேதகமத்தில் அல்லது புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகின்றன. அவை கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பைபிள் புத்தகங்கள் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, இதெல்லாம் ஒரு முக்கியமான சுருக்கமாக இதெல்லாம் நம்ம அவசியமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கும் இது மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துதலாக இருக்கும். அப்போது பார்த்திங்கன்னா பரிசுத்த பைபிளில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? ஸோ கேட்குறவங்களுக்கு தேவைப்பட்டால் இதை குறிச்சிக்கோங்க. 1189 அதிகாரங்கள் உள்ளன மொத்த பைபிள்லையும். அப்போது பழைய ஏற்பாட்டில் மொத்தம் எத்தனை அதிகாரம் உண்டு? அதில் பார்த்திங்கனாக்கா 929 அதிகாரங்கள். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 260 அதிகாரங்கள். அப்போது மொத்தம் கணக்கு போட்டிங்கனாக்கா 1189 அதிகாரங்கள் பைபிளில் மொத்தமாக இருக்குது. அப்போது பைபிளில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது? அப்போது 31,173 வசனங்கள் இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் தனியாக வரும், அது ஒரு விஷயம். ஏன்னா அந்த மொழிக்கு வசனங்கள் கொஞ்சம் கூடுதல் குறையும். அப்போது பழைய ஏற்பாட்டில் எத்தனை வசனங்கள் உள்ளது? 23,214 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் எத்தனை வசனங்கள் உள்ளது? 7,959 வசனங்கள். அப்போது பரிசுத்த வேதகமம் அதிகாரங்களாக யாரால் எப்போது பிரிக்கப்பட்டது? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு வேதம் 1700 வருடங்களாக எழுதப்பட்டு அந்த நபர்களுடைய பெயர்களாலே அழைக்கப்பட்டு, அந்தந்த ஒரு தானியல் இப்படியெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க பேரிலே அந்தந்த பேர்லேருந்து தான் அப்படியே சுருள்களாக மற்றும் பைப்பன்ஸ்களாக இப்படி அதிலே லைவாக அந்த பேர்லேருந்து தான் முழுசாக படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இது அதிகாரங்களாக கடவுளால் அனுமதிக்கப்பட்டு இது எப்போது அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா, பதில் கார்டினஸ் இகோட்டியஸ் கெரோரோ கிபி 1238 அதிகாரங்களாக பிரித்தார். பரிசுத்த வேதமும் வசனங்களாக யாரால் எப்போது பிரிக்கப்பட்டது? அப்போது பதில் பார்த்திங்கனாக்கா ராபர்ட் ஸ்டீபன்ஸ் கிபி 1551 பிரிக்கப்பட்டது.
அப்போது இந்த ஒரு சரித்திரம் பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ராபர்ட்ஸ் ஸ்டீஃபன்ஸ்லாம் வந்து ஃப்ரான்ஸ் இருந்த ஒரு யூதர் தான். அதே மாதிரி ஹிக்கோட்டியூஸ் கெராரோ கூட ஒரு வகையில் சரியான பதிவு இல்லை. அதனால் வந்து அந்த வசனங்களாக பிரித்தவர் மட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஹீப்ரு விஷயங்களை பிரித்தது முழுக்க ஹீப்ருகள், அதாவது கிரேக்கராக இஸ்ரேலர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. தமிழ் பைபிளில் இருக்கிற, அதாவது ஆங்கில பைபிள், எல்லா மொழிகளில் பைபிளில் இருக்கிற விஷயங்களை இவங்க 2 பேர் மூலியமாக தான் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டது. அப்போது அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது கார்டினஸ் இகோட்டியஸ் கெராரி 1238 பரிசுத்த வேதம் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வசனங்களாக, இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இதெல்லாம், அதனால தான் நம்ம எளிமையாக எடுத்து பார்க்க முடியுது. அப்போ பரிசுத்த வேத வசனங்களாக யாரால் எப்போது பிரிக்கப்பட்டதுன்னா, பதில் ராபர்ட் ஸ்டீபன்ஸ் கிபி 1551 பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த பைபிள் எப்படி வந்தது என்றதை இன்னும் சில சரித்திர விஷயங்கள் ஏராளமாக இருக்குது பைபிள் வந்ததே. அப்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நமக்கு வந்து அது கடவுளுடைய வார்த்தை தான் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஏராளமான அத்தாட்சிகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம சுருக்கமாக விஷயத்துக்கு போயிடலாம். அப்போது வாக்கு பண்ணப்பட்ட மேசியா அப்படின்னும்போது இவரை குறித்து நம்ம முக்கியமாக வர விஷயங்களில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மேசியால்னால் மக்களால் அடையாளம் காண யாவே தேவன் வழி செய்தாரா? ஆம், வழி செய்தார். என்ன செய்தார் என கவனிக்கணும். நம்ம எபிரேய வேதாகமம் எழுதி முடிக்கப்பட்டு ஏறக்குறைய 400 வருடங்கள் உருடோடி இருந்த சமயத்தில் அது கலேலியா மாகாணத்திற்கு வடக்கே இருந்த நசரேத் ஊரில் மரியாள் என்ற கன்னிப்பெண் வாசித்து வந்தால், திடீரென ஒரு நாள் கேப்ரியல் என்ற தேவதூதர் அவளை சந்தித்து கடவுளுடைய சக்தியினால், அதாவது கடவுளுடைய ஆவியினால் தூண்டப்பட்டு அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்கிறார். அப்போது அவர் வாக்கு பண்ணப்பட்ட அரசராக இருப்பார், ராஜாவாக நித்திய வாக்குத்தத்தத்துக்கு அரசாளுவார் என்றும் அந்த தூதர் சொல்கிறார். இயேசுவின் உயிர் பரலோகத்திலிருந்து மரியாளின் கருப்பைக்கு மாற்றப்பட்டாலும் அவர் கடவுளுடைய மகனாகவே இருப்பார். அப்போது அதாவது வந்து விண்ணு உலகத்திலிருந்து மரியாளின் கருப்பைக்கு மாற்றப்பட்டது. இந்த விண்ணு உலகம் அப்படின்றது வந்து விபிலியம்ஸில் இது வரும். அப்போது பரலோகம் என்றது வந்து நம்ம படிக்கிற பிஎஸ்சி பைபிளில் வருது. அதனால் வந்து இதை வந்து தெளிவான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது 2 பைபிள்லேயும் நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோம். அப்போது எப்படி கடவுளுடைய மகனாகவே இருப்பார்? அவருடைய பிறப்பே வந்து நம்ம யோசிக்கும் போது சாதாரண மனிதர்களால் அவர் அது பிறக்கலை என்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது கடவுளுடைய மகன் என்றால் என்ன அர்த்தத்தில்? யாவே தான் இயேசுவின், அதாவது வந்து அப்பா தந்தைனால், ஆனால் ஒரு சாதாரண மனிதர்களைப் போல் தாம்பத்திய உறவு முறையில் இயேசு பிறக்கவில்லை. மாறாக கடவுளே அவரை நேரடியாக படைத்தார். பார்க்க போனால் யாவே முதல் படைப்பே அவர்தான். கொலோசியர் 1:15-17 யாவே இயேசுவை படைத்து அவருக்கு உயிர் கொடுத்ததால் அவரை இயேசுவின் அப்பா தந்தை என்று சொல்லலாம். அப்போது விண்ணுலகத்திலும் பரலோகத்திலும் யாவே தமது மகனை படைத்த பின் அவரை சிற்பியாக உபயோகித்து இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தார். புரியுதுங்களா? இந்த பைபிளில் உள்ள விஷயங்களை நம்ம நல்லா கருத்தாய்வாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்க போனாக்கா, இப்போ பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிரதான தேவதூதர் என்ன கடவுளுடைய ஆவி. இப்போ நம்மள வந்து பார்த்திங்கனாக்கா அந்த செயல்படும் சக்தின்ட்டு கூட தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் கடவுளுடைய செயல் நடப்பிக்கும் சக்தி அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அப்போ கடவுளுடைய ஆவியை, அப்போ அந்த செயல் நடப்பிக்கும் அந்த ஆவியால் அந்த பரலோகத்தில் இருந்த அந்த உயிரை ஒரு கருவாக மாற்றி மரியாளின் கருப்பையில் கடவுள் வந்து வச்சதுனால தான் அவர் கர்ப்பத்தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். அவர் இந்த உலகத்திற்கு மீட்பராக இருப்பார், ராஜாதி ராஜாவாக அரசல்வார் என்ற அந்த கேப்ரியலுடைய
செய்தியாக இருக்குது, நல்ல செய்தியாக இருக்குது. இப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த நல்ல செய்தியை நாம் கவனிக்க போகிறோம். அப்போ இதெல்லாம் சாத்தியமா, நம்பக்கூடியதாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரோபோக்கள் மூலயமா இன்னும் அதாவது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விஞ்ஞான கருவிகளை கொண்டு ஒரு கருமுட்டையை செய்யணும், அது எப்போ வந்துடுச்சு அந்த விஷயங்கள்லாம், அதெல்லாம் கொண்டு இப்போது மனிதர்களாலே ஒரு குழந்தையை உருவாக்க முடியும்னா இப்போ கடவுளுடைய ஆவியால் முடியாதது எதுவுமே இல்லை இல்லையா? அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, அதுதான் இங்கே மனிதர்களைப் போல் தாம்பத்திய உறவில் இயேசு கிறிஸ்து பிறக்கலை என்றதை நம்ம முதல்ல மைண்டில் செட் பண்ணணும். ஏன்னா அவர் அப்படி பிறக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. ஏன்னா வரக்கூடிய விஷயங்களில் அதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது சாத்தானுக்கு விடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடவுள் கையாண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய சட்டம், அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர். அப்போது ஆதாம் இழந்தது ஒரு பரிபூர்ணமான மரணம் இல்லாத அதாவது கடவுள் ஒருத்தரால் தான், அந்த கீழ்ப்படியாமையினால் தான் அவருக்கு மரணம் வந்திருக்கு. ஸோ அந்த கடவுளுடைய பேச்சை கேட்கலன்னா அந்த பாவம் அதனால் அதுக்குரிய நீதி, கடவுளுடைய நீதி, தவறு செய்யும்போது அதுக்குரிய அவருடைய பனிஷ்மெண்ட்டு. அப்போது அப்பா செஞ்ச பிள்ளைங்க எல்லாம் இன்றைக்கி அப்போ அதுக்குரிய ஒரு மீட்பு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த மீட்பில் பரிபூர்ணமான ஒரு பரிசை நமக்கு அவருடைய மகன் மூலியமாக நம்ம மேலே வச்ச அன்பை அதை நம்ம விளங்கப்படுறார். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை இதை குறித்து பார்க்க நம்ம புரிஞ்சுப்போம். அதனால் நீங்கள் இந்த விஷயங்களை கருத்தாய்வாக கொண்டு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் ஆதரிசமான, அதாவது கொலோசியர் 1:15-17 அவர் ஆதர்சியமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பார்த்தீங்களா, வசனமே சாட்சியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாம் ஒரு நல்ல செய்தியோட ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். அது என்னன்னாக்கா, நம்ம தலைப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, நல்ல செய்தி என்றால் நாம் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய அன்பானவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அந்த நல்ல செய்தி பைபிளில் இருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளரான யாவே தேவன் பைபிளில் அதை பதிவு செய்திருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நல்ல செய்தியை சொல்லும் 4 பைபிள் புத்தகங்கள் கவனம் செலுத்துவோம். கடவுள் யாரை பயன்படுத்தி அந்த புத்தகங்களை எழுதினாரோ அவர்களுடைய பெயரே அந்த புத்தகங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியவை தான் அந்த 4 புத்தகங்கள். அதான் 4 சுவிசேஷங்கள். பொதுவாக அந்த 4 புத்தகங்களை சுவிசேஷங்கள் என்று சொல்வார்கள். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி என்று அர்த்தம். அந்த 4 புத்தகங்களிலும் இயேசுவை பற்றிய நல்ல செய்தி இருக்கிறது. அதாவது இயேசு மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கப் போகிறது என்றும், அவர் பரலோக அரசாங்கத்தின் ராஜாவாக இருப்பதால் தன் மீது விசுவாசம் வைப்பவர்களுக்கு நிரந்தர ஆசீர்வாதங்களை அள்ளித் தருவார் என்று அந்த புத்தகங்கள் சொல்கின்றன. வாசிக்கலாம். மார்க்கு பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே நூற்றனைத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து. அப்போது அடுத்த வசனத்தில் மார்க்கு 13:13 என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நல்ல செய்தியில் எல்லாருமேக்கும் ஒரு சந்தோஷம் இருக்காது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அது
காரணம் என்னன்னாக்கா, அந்த இருதயத்தினுடைய நிலங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அது வரக்கூடிய நம்ம சப்ஜெக்டில் அதை பார்க்கலாம். எதற்காக 4 சுவிசேஷங்கள்ன்றதை நம்ம நல்லா கருத்தாய்வாக புரிஞ்சுக்கணும். இயேசுவின் வாழ்க்கையும் போதனைகளையும் பற்றி எதற்காக 4 புத்தகங்களில் கடவுள் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். அப்போது இயேசு சொன்னவற்றை செய்தவற்றையும் பற்றி நன்கு புத்தகங்களில் எழுதப்பட்டிருப்பதால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு, பிரபலமான ஒரு போதகருக்கு பக்கத்தில் 4 பேர் நின்று கொண்டு இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த போதகருக்கு முன்னால் வரி வசூலிக்கும் அலுவலகத்தின் உரிமையாளர் ஒருவர் நிற்கிறார். வலது பக்கத்தில் ஒரு மருத்துவர் நிற்கிறார். இடது பக்கத்தில் அந்த போதகரின் நெருங்கிய நண்பரான ஒரு மீனவர் நிற்கிறார். அந்த போதகருக்கு பின்னால் பார்வையாளராக ஒருவர் நிற்கிறார். அவர் எல்லோரையும் விட இளையவர். இந்த 4 பேருமே நேர்மையான ஆட்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விஷயங்களை ஆர்வமாக இருக்கிறார்கள். வெவ்வேறு விஷயங்களுக்கு கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த போதகர் சொல்பவற்றை செய்தவற்றை பற்றி ஒரு புத்தகம் எழுதினால் எப்படி இருக்கும்? அதே அநேகமாக அந்த 4 புத்தகங்களிலும் வித்தியாசமான விவரங்களும் சம்பவங்களும் தான் இருக்கும். அவற்றை படிக்கும்போது அந்த எழுத்தாளர்களின் கண்ணோட்டமும் குறிக்கோளும் வெவ்வேறு என்பதை மனதில் வைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த போதகர் சொன்னவற்றை செய்தவற்றை நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் 4 சுவிசேஷ புத்தகங்களை படிப்பதால் தான் பெரிய போதகரான இயேசுவின் வாழ்க்கையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். ஆம் அன்பானவர்களே, தயவாக கவனிக்கவும். அந்த உதாரணத்தில் சொல்லப்பட்ட வரி வசூலிப்பவர் யூதர்களை மனதில் வைத்து எழுதினார். அதனால் அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் சில போதனைகளையும் சம்பவங்களையும் வரிசைப்படுத்தி எழுதினார். அப்போது அந்த வரி வசூலிப்பவர் யாருனாக்கா சப் கலெக்டர். மத்தேயு தான் இப்போது நம்ம சப் கலெக்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை செய்தவர். மருத்துவரோ நோயாளிகளுக்கு மருந்தளிக்கும் குணப்பட்டதை பற்றி அதிகமாக எழுதினார். அவர் தான் லூக்கா, மருத்துவராக, அதாவது டாக்டராகிய லூக்கா. அதனால் வரி வசூலிப்பவர் எழுதிய சில விஷயங்களை இவர் எழுதவில்லை, அல்லது அந்த சம்பவங்களை வேறொரு வரிசையில் எழுதினார். போதகரின் நண்பரோ அவருடைய உணர்ச்சிகளையும் குணங்களையும் பற்றி அதிகமாக எழுதினார். இளம் எழுத்தாளரோ நடந்த சம்பவங்களை சுருக்கமாக எழுதினார். ஆனால் இவர்கள் 4 பேர் எழுதியதும் திருத்தமானது தான். இப்படி இயேசுவின் வாழ்க்கையை பற்றி 4 புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பதால் அவருடைய செயல்களை, போதனைகளையும் குணங்களையும் பற்றி நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம், யோவான் எழுதிய சுவிசேஷம் என்றும் சிலர் சொல்வார்கள். லூக்கா எழுதியது அப்படின்றும் கேட்டிருக்கலாம். அப்படி சொல்வதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அவை ஒவ்வொன்றுமே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல செய்தியை தான் சொல்கின்றன என்பதை நம்ம மனதில் வைக்கணும். இப்போது மார்க் 1:1 வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இயேசுவை பற்றி வேறொரு சுவிசேஷம்தான் இருக்கிறது. அதற்கான தகவல் இந்த 4 புத்தகங்களும் இருக்கின்றன. ஸோ கவனத்தில் எடுக்க வேண்டியது, ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இயேசுவை பற்றி ஒரே ஒரு சுவிசேஷம் தான். அப்போது பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ளுங்கள், ஒரே ஒரு சுவிசேஷம் தான். அதற்கான தகவல் இந்த 4 புத்தகங்களிலும் இருக்குது. அப்போது மத்தேயு எழுதின விஷயங்களில் லூக்காவில் இருக்காது, லூக்காவில் எழுதினது மத்தேயுவில் இருக்காது. ஸோ மார்க் வேறு விதத்தில் போகும். ஸோ யோவான் அவருடைய உணர்ச்சிகள் சம்பந்தமாகவும் முக்கியமான விவரங்களை அவர் பதிவு செய்கிறார். அப்போது கடவுளுடைய வார்த்தையை ஆழமாக படித்த நிறைய பேர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புத்தகங்களில் எழுதப்பட்ட விவரங்களை, சம்பவங்களையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். அவற்றோடு ஒன்றுபட்டு எழுத முயற்சியும் செய்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, சுமார் கிபி 170ஆம் வருஷத்தில் சிரியாவை சேர்ந்த டேஷன் என்ற எழுத்தாளர் சுவிசேஷங்களில் உள்ள விவரங்களை அப்படித்தான் ஒப்பிட்டு பார்த்தார். இந்த 4 புத்தகங்களுமே திருத்தமானவை, கடவுளுடைய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டவை என்பதை அவர் நம்பி, ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களாம் பிரபலமாக இருந்ததுனால அது ஒரு சான்றாக அந்த விவரங்களில் போடப்பட்டிருக்கு. அப்போது இயேசு
சத்திய வழி நித்திய வாழ்வுக்கு. அப்போது இந்த புத்தகமும் இயேசுவின் வாழ்க்கையை பற்றிய ஒரு முக்கியமானது தான். இயேசு சொன்ன நிறைய, அதாவது அந்த சுவிசேஷ புத்தகங்களில் பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் உவமைகளும் எப்படி நிறைவேறி வருகின்றன என்பதை இப்போது நம்மால் தெளிவாக பார்க்க முடியுது இல்லையா? அதனால் அவர் சொன்னவற்றை செய்தவற்றையும் பற்றி இப்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சில சம்பவங்கள் எந்த வரிசையில் நடந்தன என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்போது புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கிடைத்த தகவல்களும் கூட சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் எழுத்தாளர்களின் கண்ணோட்டத்தை தெரிந்து கொள்ளவும் உதவி செய்திருக்கிற. அப்போது ஒவ்வொரு சம்பவமும் இந்த வரிசையில்தான் நடந்தது என்று யாராலும் அடித்து சொல்ல முடியாது என்பது உண்மைதான் இல்லைங்களா? அப்போது நானே வழியும் சத்தியமும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் மூலமாக மட்டுமே ஒருவரால் பிதாவிடம் வர முடியும் என்று அப்போஸ்தலர் தோமாவிடம் இயேசு சொன்னதை மறந்து விடக்கூடாது. வாசிக்கலாம் நம் யோவான் 14:5-6. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பார்த்தீங்களா? அப்போது இந்த ஒரு விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு அவர் மூலமாக மட்டுமே யாவே தேவனிடம் நம்மால் ஜெபம் செய்ய முடியும். கடவுளோடு நாம் சமரசமாவதற்கு அவர்தான் வழியாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தையே வாசிக்கலாம். யோவான் 16:23, 24 வாசிக்கலாம். அந்நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ பார்த்தீங்களா? ஸோ நம்ம தேவைகள், நம்ம உணர்ச்சிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக புரிஞ்சிருக்கிறாரு. அப்போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், அவருடைய வருகைக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்களை நன்மை அடைந்து அவரை பின்பற்றணும் என்றதில் அவர் ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு. ரொம்ப தயவுள்ளவர் இல்லைங்களா? அவருடைய குணாதிசயங்களை வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பார்த்தீங்களா? அப்போது இயேசு வழியாகத்தான் கடவுளோடு நம்மால் நல்ல நட்பை அனுபவிக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு சத்தியமாக இருக்கிறார். அவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார், அதற்கேற்றபடி வாழ்ந்தார், நிறைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். அவை எல்லாமே அவர் மூலமாகவே ஆம் என்றே ஆகியிருக்கின்றன என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிறதே. யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போது கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு இருக்கும் முக்கியமான பங்கை புரிந்து கொள்ள அந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு உதவி செய்கின்றன என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியாயிருக்கிறது என்றார். அப்போது இந்த வசனங்களையெல்லாம் நம்ம கவனித்து, அப்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுறதுலையோ அவருடைய சத்திய வசனங்களை புரிந்துக்கிறதுலையோ நாம் நல்ல ஒரு எதிர்காலத்தில் மரணமில்லாத, நோய் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத மற்றும்
பலவிதமான ஆசீர்வாதங்கள் மூன்று நிலைகளில் இருக்குது. அதையெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்வாக இருக்கிறார். தன்னுடைய பூரண உயிரை, அதாவது பரிபூர்ண ஒரு உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்பு விளைவை செலுத்தியிருக்கிறார். இதன் மூலம் நாம் உண்மையான வாழ்வை, அதாவது முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்ள வழி திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எபேசியர் 1:7 வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதோடு 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாம் இன்னும் பூஞ்சோலை பூமியில் என்றென்றும் வாழ்கிற எதிர்பார்ப்போடு சில பேர், பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. பரலோகத்தில் 2 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. 1,44,000 பேர் கிறிஸ்துவுடன் உடனரசர்களாகவும், இன்னொன்று பார்த்திங்கனாக்கா திரள் கூட்டத்தார், அதாவது ஒரு இப்போ கூட பார்த்திங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர் இல்லைங்களா, எல்லா சட்டங்களும் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சீஃப் மினிஸ்டர், இப்படி பார்த்திங்கனாக்கா நிறைய மந்திரிகள், இது மாதிரி விஐபிகள், இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களா, எம்எல்ஏக்கள், இப்படி எப்படி அந்த தலைமை ஸ்தானத்துக்கு அடுத்து சில எம்பிகள் இது மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, மினிஸ்டர்கள், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பதவிக்கு தகுதரப்போல் அவங்க அந்த தொகுதியில் அவங்க செயல்படுறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த திரள் கூட்டத்தார் இந்த 1,44,000 பேருக்குரிய கட்டளைகளை ஏற்று பூமியில் உள்ள பரலோகத்தில் உள்ள விஷயங்களை கையாளுறதுக்கும் மற்றும் சில பிரிவுகளில் இருந்து அவங்க இப்படி பூமிக்குரிய, அதாவது பூமியில் பார்த்திங்கனாக்கா முற்பிதாக்கள் அவங்க மூலியமாகவும் இஸ்ரேல் மூலமாக உலக ஜனங்களுக்கு எல்லாருக்குமே வழிநடத்துதலும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று வேதவசனங்கள் நமக்கு சொல்கிறது. அதனால் இப்போ நாம் ஒரு சுருக்கத்தை பார்க்கலாம். பைபிளில் இருக்கிற ரத்தின சுருக்கமான ஒரு செய்தி, அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போது ஒன்று பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ பூமியில் பூஞ்சோலை, அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூமியில் எங்கும் பூஞ்சோலை கிடையாது, எல்லாம் பில்டிங்காக தான் இருக்குது இல்லைங்களா. அப்போது பார்த்திங்கனாக்கா இயற்கையாக தான் எல்லா வாழ்க்கை அம்சங்களும் இருக்கும். அதை தான் பூஞ்சோலை. என்றென்றும் வாழும் எதிர்பார்ப்புடன் ஆதாம் ஏவாளை யாவே படைத்தார். கடவுள் மீது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அதாவது இதற்குரிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ஏன்னா கடவுள் இயேசுவை படைத்த பிற்பாடு அவரை கொண்டு இந்த அண்டசராசரங்கள்லாம் படைத்து எல்லா தேவதூதர்களையும் அவரை கொண்டு தான் படைக்கிறாரு. அப்போது கடவுள் இயேசு கிறிஸ்துவை படைத்தார், யாவே தேவன். இயேசு கிறிஸ்துவின் முதல் படைப்பே இந்த சாத்தான் தான். அப்போது இவனை பற்றி தான் எசேக்கியேல் புத்தகத்தில் லூசிபர் என்ற ஒரு சப்ஜெக்டில் நம்ம சாத்தான் என்னும் லூசிபர் யார், அதை நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள், யூடியூப்பில் கூட இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது இயேசு கிறிஸ்துவ நேரடியாக படைக்கப்பட்ட அந்த லூசிபர் தான் சாத்தான். இவன் என்ன பண்ணுறான், அதாவது இந்த பூமியில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஆண்டுக்கும்படி ஆதாமுக்கு ஒரு ஆளுமை உரிமையை கொடுத்த கடவுள் இவருக்கு எதுவுமே கொடுக்காதனால இவனே அந்த மனிதர்கள் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வணக்கத்துக்குள் வரணும் என்றதுக்காக ஏதோ சிறந்ததை மனிதர்களுக்கு அவர் தர மறுக்கிறார். அதனால் கடவுள் மனிதர்களை அரசால உரிமையில்லை என மறைமுகமாக வாதாடுகிறார். சாத்தானுடைய காலத்தில் ஆதாமும் ஏவாளும், அதாவது அவனுடைய கலகத்தில் ஆதாம் ஏவாளும் சேர்ந்து கொள்கிறார்கள். கடைசியில் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் பாவமும் மரணமும் தான் மிஞ்சினது என்பது பைபிளுடைய ஒரு தகவல். 2வது பார்த்திங்கனாக்கா, கலகக்காரருக்கு யாவே தண்டனை விதிக்கிறார். அதாவது ராட்சசர்கள், அதாவது வாரிசு தோன்றி கலகத்தினால் மற்றும் பாவத்தினால் வந்த எல்லா விளைவுகளையும் ஒழித்து
சாத்தானை நசுக்குவார் என கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது ஆதியாகமம் 3:15 அந்த வசனம் வருது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார், அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். அப்போ அந்த குதிங்கால் நசுக்கிறது தாங்க. அந்த குதிங்கால் நசுக்கும் போது ரத்தம் முழுமையாக வெளியேறாது. அப்போது வெளியேறாததுனால அது அணுவணுவாக சாகக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம எஜமானராகிய இயேசு கிறிஸ்து அனுபவிச்சார். அப்போது அதனுடைய ரொம்ப வேதனையானது. ஆனால் இப்போது அது முடிஞ்சு 2000 வருஷம் கிட்ட நெருங்க போகுது. ஆனால் கூடி சீக்கிரமாகவே சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுக்குரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் இப்போது துல்லியமாக நிறைவேறிட்டுருக்கு. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். என்றென்றும் அரசாள போகும் அந்த வாரிசுக்கு, அதாவது மேசியாவுக்கு ஆபிரகாமும் தாவீதும் முன்னோர்களாக இருப்பார்கள் என. இப்போ மிற்புதாக்கள் சொன்னால, அப்போ இவங்க தான் ஆபிரகாமும் தாவீதும் முன்னோர்களாக இருப்பார்கள். யாருக்கு? மேசியாவுக்கு. யாவே அவர்களுக்கு வாக்களித்தார். 4 பார்த்திங்கன்னா, பாவத்தையும் மரணத்தையும் மேசியா ஒழித்து கட்டுவார் என தீர்க்கதரிசனம் வாயிலாக யாவே முன்னறிவித்தார். கடவுளுடைய அரசாங்கத்தில் துணை அரசர்களுடன், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த துணை அரசர்களுடன் இயேசு அரசாளுவார். போர்களும் வியாதிகளும் ஏன் மரணத்திற்கு அந்த அரசாங்கம் முடிவு கட்டும். போர்களுக்கும் வியாதிகளுக்கும் ஏன் மரணத்துக்கு கூட அந்த அரசாங்கம் முடிவு கட்டும். அப்போ மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த ஒரு அரசமைப்பு செயல்படும். அப்போது இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவார். இந்த 1,40,000 உடன் அரசர்கள் அதுக்குரிய வேலைகளை செய்வாங்க. அவங்களுக்கு அதாவது நண்பர்களாக இருக்கிறவங்க, அது சொல்லர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த பதவி வகிக்கிற. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆஃபீஸில் கூட ஒரு பெரிய சீட் வேக்கன்சி இருக்கும்போது அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா. அது கிடைக்காத பட்சத்தில் தான் வேறு ஒரு சீட்டுக்கு நம்ம போவோம். அப்போது நம்மளுடைய செயல்களை வச்சு தான் நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்றதை பைபிள் நிர்ணயிக்கிறது. அதனால தான் நாம் எப்போவுமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். 5, யாவே தமது மகனை இந்த பூமியில் அனுப்பி இயேசுவே மேசியா என அடையாளம் காட்டுகிறார். கடவுளுடைய அரசாங்கத்தை பற்றி இயேசு அறிவிக்கிறார். தமது உயிரையே பலியாக கொடுக்கிறார். பின்பு யாவே அவரை பரலோகத்தில், அதாவது விண்ணுலகத்தில் உயிர்த்தெழுப்புகிறார். 6, யாவே தமது மகனை விண்ணுலகத்தில் அரசராக அமர்த்துகிறார். அது முதல் இந்த பொல்லாத உலகத்தின் கடைசி நாட்கள் ஆரம்பமாயின. இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் கடவுளுடைய அரசாங்கத்தை பற்றி உலகெங்கும் அறிவித்து இருக்கிறார்கள். இயேசு அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. 7, பூமியை ஆளும்படி யாவே தமது மகனுக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய அரசாங்கம் தற்போது பொல்லாத அரசாங்கங்களை ஒழித்து கட்டி இப்பூமியை பூஞ்சோலையாக மாற்றுகிறது. நல்ல ஆசீர்வாதங்களையும் நல்லவர்களையும் பரிபூரணமாக மாக்குகிறது. மனிதர்களை ஆளும் உரிமை தமக்கே இருக்கிறது. யாவே நிரூபித்து காட்டுவார். அவருக்கே இந்த ஆட்சி உரிமைக்கு மாபெரும் மீதான களங்கத்தை இயேசு கிறிஸ்து நீக்கி புனிதப்படுத்தி மேலும் அவர் அரசாண்டு இந்த விஷயங்களை எல்லாம் நிரூபித்து காட்டுவார் என்பதை நாம் இந்த பைபிளுடைய முழு நல்ல செய்தியின் ரத்தின சுருக்கம் இல்லைங்களா. இதை நம்ம மனசில் கொண்டு கடவுளிடமிருந்து வந்த 2 செய்திகள் அது என்னன்றதை இப்போ நாம் சுருக்கமாக பார்த்து முடிச்சிடலாம். அப்போது இது லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-33 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை ரொம்ப முக்கியமாக இதை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். முழு பைபிளுமே கடவுளிலிருந்து வந்த செய்திகள் தான். நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய பரலோக தகப்பன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட 2 முக்கியமான செய்திகளை பற்றி இப்போது படிக்கலாம். இந்த செய்திகளை கடவுளுடைய முன்னிலையில் நிற்கிற கேப்ரியேல் என்ற தேவதூதர் சொல்கிறார். லூக்கா 1:19 கேப்ரியேல் தூதர் என்ற சூழ்நிலையில் இந்த முக்கியமான செய்திகளை சொல்கிறார்.
இது கிமு 3ஆம் வருஷம் முதல் செய்தியாக சகரியா என்ற ஆலய குருவிடம் சொல்வதற்காக கேப்ரியல் போகிறார். எருசலேமிலிருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கிற யூதேயா மலைப்பகுதியில் சகரியா வாழ்கிறார். அவருக்கு அவருடைய மனைவி எலிசபெத்துக்கும் வயதாகிவிட்டது. அதனால் அவர்களுக்கு பிள்ளைகளே இல்லை. அவர் எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் குருவாக சேவை செய்ய வேண்டிய சமயம் வருகிறது. அப்படி சேவை செய்து கொண்டிருக்கும்போது தூபபீடத்திற்கு பக்கத்தில் திடீரென கேப்ரியல் வந்து நிற்கிறார். அவரை பார்த்து சகரியா பயந்து போகிறார். அப்போது மரியாளை பற்றி கொஞ்ச நாளுமா அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அப்போது கேப்ரியல் தூதர், சகரியாவே பயப்படாதே, உன்னுடைய மன்றாட்டை கடவுள் கேட்டார். உன் மனைவி எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ அவனுக்கு யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது யாவேவின் பார்வையில் அவன் உயர்ந்தவனாக இருப்பான் என்றும் யாவே தேவனுக்கு ஏற்ற ஒரு ஜனத்தை தயார்படுத்துவான் என்றும் சொல்கிறார் அந்த தேவதூதர். அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள், ஏன்னா வசனங்கள் லென்த்தாக இருக்கிறதுனால நான் போடலை. லூக்கா 1:13-17. ஸோ இந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சகரியாவுக்கு அவருடைய மனைவிக்கும் வயதாகி விட்டதால் கேப்ரியல் சொன்னதை அவரால் நம்ப முடியவில்லை. அதனால் கேப்ரியல், என் வார்த்தைகளை நீ நம்பாததால் இவையெல்லாம் நடக்கும் நாள் வரைக்கும் நீ பேச முடியாமல் ஊமையாக இருப்ப என்று சொல்கிறார். லூக்கா 1:20. இதற்கிடையில் ரொம்ப நேரமாகியும் சகரியா வெளியே வராததால் ஆலயத்தில் வெளியே நிற்கிற மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் வெளியே வருகிற போது, அதாவது சகரியா வெளியே வரும்போது அவரால் பேச முடியவில்லை, செய்கை மட்டுமே செய்ய முடியுது. அதனால் ஆலயத்துக்குள் ஏதோ ஒரு அற்புத காட்சி அவர் பார்த்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஆலயத்தில் சேவை செய்து முடித்த பின்பு சகரியா தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். சில நாட்களிலே எலிசபெத் கர்ப்பமாகிறாள். அதற்கு பிறகு 5 மாதங்களுக்கு வெளியே போகாமல் வீட்டிலே இருக்காங்க. 2வது செய்தியை சொல்வதற்காக மரியாள் என்ற கன்னிப்பெண்ணிடம், அப்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கேப்ரியல் போகிறாரு. இந்த இளம் பெண் நசரேத் என்ற நகரத்தில் வாழ்கிறாள். அது எருசலேமுக்கு வடக்கே கலிலேயா என்ற பகுதியில் இருக்கிறது. கேப்ரியல் தூதர் மரியாளிடம், நீ கடவுளுக்கு பிரியமானவள் என்று சொல்கிறார். அதோடு இதோ நீ கர்ப்பமாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும். அவர் உயர்ந்தவராக இருப்பார். உன்னதமான கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுவார். பார்த்தீங்களா? அப்போது இதெல்லாம் அவர் ராஜாவாக யாக்கோபுடைய வம்சத்தை என்றென்றும் ஆட்சி செய்வார். அதாவது யாக்கோபுடைய வம்சம்னா இஸ்ரேல். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது. இந்த இஸ்ரேல்கள் மூலமாக தான் உலக மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதற்கு முன்பாகவே நமக்கு இந்த சுவிசேஷங்களை எல்லாம் நம்ம இப்போ பைபிள் புத்தகங்களை எல்லாம் படித்து நாம் இந்த விஷயங்களை எல்லாம், தீர்க்க தரிசனங்களை எல்லாம், சாட்சி அகமத்தை எல்லாம் புரிந்து கொள்பவருக்கு, அப்போது அதை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்போது அது இஸ்ரேலர்களை விட மேம்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக நம்மளை கருதப்படுறோம். ஸோ ஆகையினால இந்த விஷயங்களை எல்லாம் கற்று புரிந்து தெரிந்து, அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதற்குரிய ஆதார உண்மைகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2 செய்திகளை சொன்னது தனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கேப்ரியல் நினைத்திருப்பார். யோவானையும் இயேசுவை பற்றி படித்து பார்க்கவும் கடவுளிடமிருந்து வந்த இந்த செய்தி எந்த அளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கடவுளிலிருந்து வந்த முக்கியமான 2 செய்திகள் சொன்னது யார்னா கேப்ரியல். இந்த செய்தி கேப்ரியல் யாரிடம் சொல்கிறார்? ஒன்று எலிசபெத்து, அதாவது எலிசபெத்தின் கணவராகிய சகரியாவிடம் சொல்கிறார். 2வது மரியாளிடம் சொல்கிறார். இந்த செய்திகளை நம்புவது ஏன் கஷ்டமாக இருக்குது? ஏன்னா இது அந்த 2 செய்தியுமே பார்த்திங்கனாக்கா அவங்க வயதாகிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த பேரே போயிடுச்சு. அந்த பெண்களுக்குரிய அந்த விஷயமே போயிடுச்சு. ஸோ உடல் தளர்ந்து போச்சு. இதெல்லாம் நம்ம ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் சாராளுக்கு நடந்த மாதிரி அவங்களும் அது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த ஒரு அற்புதங்கள் கடைசியாக நடந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் தான் மற்றும் அவருடைய
சீஷர்கள் காலப்பகுதியிலலாம் இந்த அற்புத அடையாளங்கள்லாம் நடந்தது. ஏன்னா அதனோட மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது என்பதை நாம் இந்த செய்தியை நம்புவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் கடவுள் இதெல்லாம் அனுமதித்தார். இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போது யோவான் ஸ்நானகர் பிறக்க போவதை பற்றி கேப்ரியல் தூதர் சொல்கிறார் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 2, இயேசு பிறக்க போகிறார் என்று மரியாளிடம் கேப்ரியல் சொல்கிறார். அப்போது இந்த 2 செய்தியோட இந்த விஷயத்தை முடித்து நாம் அடுத்த இயேசுவே பற்றியும் இன்னும் அவருடைய பிறப்பு சந்தர்ப்பம் ஏற்பட்டாக்கா அதை குறித்தும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய முக்கியமான ஒவ்வொரு வார்த்தையில் அவர் போதித்த விஷயங்களையும் நடந்துக்கிட்ட விஷயங்களும் அவருடைய குணாதிசயங்களையும் மற்றும் அவர் காண்பித்த பக்தி வைராக்கியம், அவர் காண்பித்த மாபெரும் விசுவாசம், இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக வச்சு அவருடைய குணநலன்கள் மற்றும் அவருடைய உவமைகள், அவருடைய கடினமான அந்த கஷ்டமான சூழல், அவர் ஒவ்வொரு பிரச்சனையும் கையாளுற விதம், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை கொண்டு தான் நிறைய புத்தகங்கள்லையும் நாம் இந்த சுவிசேஷம் 4 பதிவுகளை கொண்டு தான் நிறைய தீர்க்க தரிசனங்களையும் அந்த சாட்சியகம புத்தகங்களையும் அப்போது திருச்சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 613 630 சொல்கிறாங்க. ஆனால் அதாவது ரொம்ப பிரபலமாக இருந்தது 630, பிரதானமானது 10 கட்டளை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா நமக்கு இயேசு கிறிஸ்து மூலயமா புதிய ஏற்பாட்டில் அன்பின் பிரமாணங்கள் 1050 என்றதையும் நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் அது எப்படின்றதையும் கடவுளுக்கு சித்தமானால் பார்க்கலாம். என் அன்பானவர்களே, தயவாக இவற்றையெல்லாம் பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் நீங்கள் கவனித்து கேட்கணும் அப்படின்றதில் கொஞ்சம் கருத்தில் கொண்டு மேற்கொண்டு விஷயங்களை நம்ம கவனிக்க இருக்கிறதுனால கவனமாக பார்க்கும்படி பொறுமையாக உங்களை கேட்ட இந்த விஷயத்தை தேவன் தாமே கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.